அண்ணி தயவு செஞ்சு அழாதீங்க அண்ணி. எல்லாம் உங்களால தான். நீங்க தான் சித்திக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டீங்க. ஐயோ அண்ணி, நான் உசுரா நினைக்கிறேன். என் மாமன் மேல சத்தியமா சொல்லுறேன், நான் உங்களை சொல்லி கொடுக்கல. அதுவும் இல்லாம உங்க கையில செல்போன் தான் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது அண்ணி. நிஜமா நீங்க சொல்லி கொடுக்கலையா? கடவுள் மேல பிராமிஸா நான் சொல்லி கொடுக்கல அண்ணி. ஐயோ அண்ணி, தயவு செஞ்சு அழாதீங்க அண்ணி, கஷ்டமா இருக்கு. மைனி, நான் உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேனே. இப்ப மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துலயுமே நான் உங்களை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க அண்ணி. ஐயோ மைனி, நான் உங்களை என்னைக்குமே தப்பா நினைச்சதில்ல. நீங்க முதல்ல அழாதீங்க. நீங்க அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல அண்ணி, எனக்கு பயமா இருக்கு. சித்தி மட்டும் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா அவ்வளவுதான். அப்புறம் இங்க இருந்து அங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்க இருக்கவே பிடிக்காது அண்ணி. ஜெயில் மாதிரி இருக்கும். எப்பயுமே வெளியே விட மாட்டாங்க, கடைக்கு கூட விட மாட்டாங்க. அது பண்ணாத, இது பண்ணாத, தலை எப்படி வராத, ட்ரெஸ் பண்ணாத. ஐயோ, எங்க அம்மா ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல், எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு. ஆனா அங்க போனா இப்பெல்லாம் இருக்க முடியாது அண்ணி. நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அண்ணி. சித்திக்கிட்ட நீங்களாவது போய் சொல்லுங்களேன். கண்டிப்பா நான் சொல்றேன் மைனி. நீங்க எதுவும் நினைச்சு அழாதீங்க. நீங்க இங்கதான் இருப்பீங்க. உங்களை யாரும் உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப போறதில்ல. ஆனா மைனி, நான் உங்ககிட்ட ஒரு அண்ணி மாதிரியே நடந்துக்கிட்டேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே இருந்துக்கிட்டேன். இதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க. ஆரம்பத்துல இந்த மாதிரி விஷயத்துல வீட்டாளுங்களை பார்த்தா எதிரி மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க சொல்றது நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க மைனி. நீங்க அத்தை சொல்றதையே கேளுங்க. தயவு செஞ்சு அந்த பையன் யாரா இருந்தாலும் அவனை மறந்துருங்க மைனி. அண்ணி, நீங்க என் தம்பியை லவ் பண்ணும்போது யாராவது வந்து முத்துவை மறந்துருன்னு சொன்னா மறந்துடுவீங்களா? சொல்லுங்க நீ. இல்ல மைனி, அதே மாதிரி தானே நீ எனக்கும் இருக்கும். என் மனசை யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஐயோ அப்படி இல்லை மைனி, அத்தை ரொம்ப பயப்படுறாங்க. எனக்கு புரியுது அண்ணி, நீங்களாம் எதுக்கு பயப்படுறீங்கன்னு. அவர் ரொம்ப நல்ல பையன்தான். கிட்டத்தட்ட உங்களுக்குலாம் தெரிஞ்ச பையன்தான். என்ன மைனி சொல்றீங்க? தெரிஞ்ச பையனா? இங்க வந்து தான் பழகுனீங்களா? யாரு மைனி? சொல்லுங்க மைனி. மைனி, இப்படி அமைதியா இருக்காதீங்க மைனி, உண்மையை சொல்லுங்க மைனி. அண்ணி, அது வந்து யாரா இருந்தாலும் பரவாயில்ல மைனி. அவன் நல்ல பையனா கெட்ட பையனா பார்க்கணும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான். நானும் லவ் பண்ணிட்டு தான் வந்தேன். உங்க வேதனை என்னன்னு எனக்கும் புரியுது. ஏதோ மாமா நல்லவரா இருக்க போய் என் வாழ்க்கை நல்லதா அமைஞ்சுக்கிட்டு, இது ஏதோ ஒரு குடிகாரனா இருந்தா என் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க எல்லாரும் பயப்படுறோம். யாருன்னு சொல்லுங்க மைனி. அண்ணி, நான் சொல்றேன். ஆனா இப்போதைக்கு நீங்க சித்திக்கிட்ட, அம்மாச்சிக்கிட்ட, தம்பிக்கிட்ட யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அது எப்படி மைனி சொல்லாம இருக்க முடியும்? சொன்னாதானே அவங்க நல்ல பையனா கெட்ட பையனான்னு விசாரிப்பாங்க. இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. சரி மைனி, நான் யார்கிட்டயுமே சொல்லல, சத்தியம் பண்ணுங்க. ஐயோ மைனி, சத்தியம்லாம் எதுக்கு? நான் சொல்ற வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அண்ணி. சத்தியம் மைனி. வேற யாரும் இல்லை அண்ணி, தம்பியோட ஃப்ரெண்டு சுதாதா. என்ன சொல்றீங்க மைனி? அந்த பையனா? ஆமா அண்ணி, எங்களுக்கு தாலி பிரிச்சு கொடுக்கும்போது கூட வீட்டுக்கு வந்திருந்தானே, அந்த பையனை தானே சொல்றீங்க? ஆமா அண்ணி. அப்புறம் எதுக்கு மைனி அழுதுகிட்டு? கண்ணை தொடங்க. என்ன நீ சொல்றீங்க? ஐயோ மைனி, உங்க தம்பி கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்க தம்பி மாதிரி தான் இருப்பாங்கன்னு தெரியாதா? என்ன நீ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ மைனி, உங்க தம்பிக்கு எப்படி ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? இல்ல, அவங்க கூட இருக்கிற யாருக்குமே அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்காது. நீங்க கவலைப்படாம இருங்க. அண்ணி, அட ஆமா மைனி, அட ஆமா மைனி, மாமா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் எப்படியோ அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க சொல்ற பையனும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையனாக தான் இருப்பான். கண்டிப்பா நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த பையன் கூடயே கல்யாணம் நடக்கும் பாருங்களேன். ஆனா அண்ணி, இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் வேண்டாமா? ஏன் மைனி? அது வந்து ஒரு வருஷம் லவ் பண்ணலான்ட்டு பேசியிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டீங்களா? அப்படின்னா நீங்க பொறுமையா இருந்திருக்கணும். இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து ஃபோன் பேசியிருக்க கூடாது. இப்ப பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனி என்ன பண்ணுவாங்க? உங்களை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க தான் முடிவு எடுப்பாங்க. அதான் நீ சித்திக்கிட்ட நீங்க பேசுங்க. அடேங்கப்பா, இப்பதானே இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினீங்க, அப்புறம் எப்படி பேசுறது? ஐயோ அண்ணி, இப்போ இல்லை, கல்யாணம் பேசும்போது இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், ஒரு வருஷம் கழிச்சு வச்சுக்கலான்னு பேசுங்க. அது சரி, ரொம்ப வெக்கப்படாதீங்க, போங்க அண்ணி. அண்ணி, இப்போதைக்கு யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க அண்ணி. ஏன் மைனி? இல்லை அண்ணி, நீங்கள் அந்த பையன்தான் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க வீட்டுக்கு வர முடியாது, அடிக்கடி பார்க்க முடியாதுல்ல, அதனால தான். ஓஹோ, ரொம்ப தெளிவுதான். சரி, உங்களை ஊருக்கு அனுப்பிட்டு என்ன பண்ணுறது? அண்ணி, ஐயோ சும்மாதாம்மா கேட்டேன், மறுபடியும் அழாதீங்க. அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. சரி, இனிமே எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க சரியா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஐயோ அண்ணி, என்ன சொல்கிறீங்க?
ஆமா மைனி, இந்த விஷயத்த நீங்க எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேனா? ஆனா ஒண்ணு, நல்ல பையனா இருந்தா மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவேன். அதாவது மாமாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். இது மத்த யாருன்னா எனக்கெல்லாம் தெரியாது, வீட்டுல சொல்லி கொடுத்துருவேன், பாத்துக்கிடுங்க. ஐயோ அண்ணி, சுதா தான், வேற யாரும் இல்லை. இந்த விஷயத்த நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நீங்கள் ஃபோன் பேசும்போது நான் வாசலில் நின்றுட்டு யாராவது வராங்களா இல்லையான்னு வேவு பார்த்துருப்பேனா? உங்கள் காதலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்க மாட்டேனா? தப்பு பண்ணிட்டேன் நீ. இப்போ பாருங்க, வீட்டில் மாட்டிட்டு அழுதுட்டுருக்கேன். ஆமாம், இனிமையாவது ஃபோன் பேசுகிறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு பேசுங்க. என்ன சிரிக்கிறீங்க? உண்மையாக தான் சொல்கிறேன். இல்லை நீ, யாராவது இப்படி லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களா? அதான் சிரிச்சேன். ஐயோ மைனி, நானும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சவ தான். அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்கள் நல்ல பையனை லவ் பண்ணுறதுனால ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அண்ணி, இனிமே நான் ஃபோன்லாம் பேசலை, அதான் சித்தி பிடிங்கிட்டு போயிட்டாங்களே. எப்பயாவது வீட்டுக்கு வந்தால் மட்டும் பார்த்துக்கிடுறேன். அது வரைக்கும் அந்த பையன்தான் யார்கிட்டன்னு சொல்லிடாதீங்க. பார்க்கலாம் அண்ணி, பார்க்கலாம். யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் செலவாகும் அண்ணி. சே, நம்ம தான் அண்ணியை தப்பாக நினச்சிட்டோம். எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. அன்னைக்கு துணி துவைக்கிற விஷயத்துலையும் சரி, இன்னைக்கு ஃபோன் விஷயத்துலையும் சரி, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை. நம்ம தான் அண்ணியை தப்பாக நினச்சிக்கிட்டோம். எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, காதலுக்கு காவல் இருக்குங்கிறாங்க. அவங்கள போய் தப்பாக நினச்சிட்டோமே. திருமண மலர்கள் தருவாயா, தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினமொரு கனியை தருவாயா, வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே. அதெல்லாம் தரது இருக்கட்டும், அத்தை வராங்க. சீக்கிரமா மூஞ்சி அழுத மாதிரி வைங்க. என்ன நீ இப்படி இருக்கட்டுமா சிரிச்ச மாதிரி? எனக்கு என்னப்பா, நீங்க இப்படி சிரிச்ச மாதிரி இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்ன இந்த மகாராணி என்ன அழுதுகிட்டு தான் இருக்கா? அவ்வளோ அள்ளி வாங்கிட்டேயாவது ஏதாவது சொன்னாளா? இல்லைங்கத்த, நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், வாயவே திறக்கல. அவளை வர்ற கோபத்துக்கு முளைச்ச 3 இலை விடல, அதுக்குள்ள காதல் கேக்குது, காதல். எம்மாடி, என்னம்மா இப்படிலாம் பேசுற? அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுமா. கல்யாண வயசு வந்தா காதல் பண்ண சொல்லியிருக்கோ? என் வீட்டில் பெரியவையெல்லாம் என்னத்துக்கு இருக்காவ? ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னா நேரம் நம்ம கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? நம்ம விசாரிச்சு பேசி முடிப்போம்ல. அது என்ன அவியலுக்குள்ளேயே காதல்? நீ தள்ளு, வர்ற கோவத்துக்கு 4 அப்ப அப்படின்னாதான் எனக்கு மனசு ஆறும். ஐயோ அத்தை, அப்படிலாம் பண்ணாதீங்க. அள்ளி தள்ளு, 4 அப்ப அப்படின்னாதான் உண்மையை சொல்லுவா. மயிலன்னா இறக்கப்படாது. ஐயோ அத்தை, இந்த மாதிரி நேரத்தில் அவங்கள இப்படிலாம் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் விட்டு பிடிக்கணும் அத்தை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே சமாதானமாகி இன்னார் இருந்தான்னு சொல்லுவாங்க, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அது வரைக்கும் நம்ம அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னே தெரியாது. நம்ம ஏதாவது அடிக்க போய் அவங்க ஏதாவது தப்பாக முடிவு எடுத்துக்கிட்டா என்னத்தை பண்ணுறது? எடுப்பா தப்பான முடிவு எடுப்பா. இரு, அவ கண்ணு 2 புடுங்கிட்டு. எம்மா நீ வெளியே போமா, அவ உண்மையை தன்னால சொல்லுவா. நீ அடிக்கடி வந்து அவளை தொந்தரவு பண்ணாத. சரி தள்ளு, அவகிட்ட 4 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். சரிங்க அத்தை. ஏட்டி, இந்த அலுவலி நாடகம் இங்க நடக்காது. என்னி ஒருக்க அந்த மாதிரி கேள்விப்பட்டனா சரி, உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன், பாத்துக்க. உனக்கு அவாதான் சரி, இங்க இருந்துகிட்டு நல்ல டிமிக்கு கொடுக்குற டிமிக்கி. யார் அவன் மட்டும் தெரியட்டு, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு வேட்டு. இந்த சித்தியை நீ சாதாரணமா நினைச்சுக்கிட்ட, அப்படிதானே டி? இல்ல சித்தி, நடிக்காத, எனக்கு பிடிக்காது. காதல் பண்றிய காதலு, உன் மேல இருந்த பாசமே போயிட்டடி, அப்படியே அடியோர வெறுக்க வச்சுட்டியே. சித்தி அப்படிலாம் சொல்லாத சித்தி. இனி சித்தின்னு கூப்பிடாத. சின்ன வயசுல இருந்து நான் தூக்கி வளர்த்த பிள்ளை இப்படி ஆயிட்டுன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி, அவகிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வாங்க பாரு மருமவளே. சரிங்க அத்தை, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இனி நடக்கிறதுக்கு என்னமா இருக்கு? அவ தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி நடக்கட்டுன்னு விட வேண்டியதுதான்.